Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 37 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல மிகாசாவும் எரனும் ஒரு பெரிய டைட்டன் இழிச்சுக்கிட்டே வந்ததை பார்த்தாங்கல்ல. அந்த டைட்டன் வேற எதுவுமே இல்ல, எரனோட அம்மாவை சாப்பிட்ட அதே டைட்டன் தான். உடனே அவனுக்கு அவனோட அம்மாவோட பழைய ஞாபகங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஷாக்ல இருக்கான், இந்த டைட்டன் இன்னுமாடா சுத்திட்டு இருக்குதுன்னு. ஜீனு ரெய்னர் டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்கான்ல, அதை பார்த்துட்டு அவனை வண்டையா திட்டிட்டு இருப்பான். இல்ல மேட்ரு என்னன்னா, அவன் தூக்கி வீசுற டைட்டன்ஸ் மேல விழுந்து செத்தாங்கன்னா கூட சரி ஓகே, அதுல இருந்து ஏதாச்சும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணலாம், முடியலன்னா செத்து போய் தான் வேற வழி இல்ல. ஆனா அந்த டைட்டன்ஸுங்க செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதுகளுமே உயிரோட திரும்பி எந்திரிச்சு வந்துருதுங்க. அதுதான் இப்ப பெரிய தலைவலி. அந்த டைமுங்கும் போது நம்ம கமாண்டர் எர்வினை ஒரு டைட்டன் பாத்தீங்கன்னா விடாம விரட்டிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா போதும் அவனை கம்ப்ளீட்டா அது காலி பண்ணிரும், ஏன்னா அந்த அளவுக்கு கிட்ட நெருங்கி வந்துருச்சு. அதை பார்த்த யுமிரு, டே கமாண்டர் உன்னாலதான்டா எங்க பிளானே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு பாஞ்சு அவனை ஒரே புடியா புடிச்சு நசுக்க போறான்னு பார்த்தா அவன் அந்த டைட்டனை புடிச்சு அமுக்கி அவனை காப்பாத்துவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எர்வின் எஸ்கேப், என்ன அடிச்சு புரண்டு போய் கீழே விழுவாரா. அவரை காப்பாத்த ஆளுங்க வந்தா என்னைய விடுங்க, எனக்கு பதிலா 100 கமாண்டரை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா இப்ப இறந்தா முக்கியம், டைம் வேஸ்ட் பண்ணாம அவனை போய் காப்பாத்துங்க பாரு. அந்த டைம் கேப்டன் வந்தவன் கத்தர சவுண்ட் கேட்கும், என்னடான்னு பார்த்தா டைட்டன் ஒண்ணு லபக்குன்னு கவி சோழிய முடிச்சிருச்சு. அதுலயே கமாண்டருக்கு தெரிஞ்சு போச்சு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு. அதே நேரம் எரனோட அம்மாவை கொண்ட டைட்டன் அங்க வந்துச்சுல்ல, அது இழிச்சுக்கிட்டே எரனை அடிக்க போகுமா. மிகாசா அவனை தள்ளி விட்டுட்டு இவ குறுக்க போய் நிப்பா. அந்த டைம் அவளை தள்ளி விட்டுட்டு ஹன்னஸ் இடையில போய் நிப்பாரு, அதாவது அதோட அட்டாக்க தடுத்துட்டாரு. அவருக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. இதுதான்டா என்னோட லைஃப் டைம் கோலே, உங்க அம்மாவை கொண்ட இந்த டைட்டனை நான் பழிவாங்க போறேன், லைவா வாட்ச் பண்ணு, இன்னைக்கு இதுக்கு சம்பவம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பறந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் அடுத்தடுத்து டைட்டன்ஸா விழுந்துட்டு இருந்த உடனே ஜீனும் அர்மினும் படாத பாடுபடுவாங்களா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ரெய்னருக்கு இப்ப எரனை மத்த டைட்டன்ஸுங்க சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ரெய்னருக்கு எப்படியாச்சும் அவங்க ரிட்டர்ன் போகாம தடுக்கணும், அதனால இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி வண்டையா திட்டிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க யுமீர் பாத்தீங்கன்னா மத்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பழுது கட்டிட்டு இருப்பான். கிறிஸ்டா வேற வான்னு கத்திட்டு இருப்பாளா. உடனே யுமீருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ரெய்னர் கூட சேர்ந்து போறதா இல்ல மறுபடியும் சர்வே கேப்ஸ் கூட சேர்ந்து வேலை பாக்குறதா, அப்படி பண்ணா அடுத்து என்னோட நிலைமை என்ன அப்படின்ட்டு கிறிஸ்டா பின்னாடியே போவா. அப்படி ஒருவேளை ரிட்டர்ன் இவ போனா கூட செவுத்துக்குள்ள இவளை வச்சு சம்பவம் பண்ணாம விட மாட்டாங்க. இப்போதைக்கு இதுதான் இவளுக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ். இப்ப வீக்காவும் வேற இருக்காளா, அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு பின்னாடியே போவான். அந்த டைம் கிறிஸ்டாவ மேல போய் உட்கார்ந்த உடனே கோனி இருந்துட்டு அங்கேயே போனேன், இங்க வா கிறிஸ்டாமா. கோனி என்னோட பேரு கிறிஸ்டா இல்ல ஹிஸ்டோரியா அப்படின்ட்டு யுமீரை பார்த்து, ஏன் யுமீர் நீ என்னைய கூப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னியே, அதுவும் உன்னை காப்பாத்திக்கிறக்காகன்னு வேற சொன்னியே, அது பொய் தானே, எதுக்காக என்கிட்ட பொய் சொல்ற, நான் ஒரு பிரின்சஸ்ங்கிறதுனால என்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பாக்குறியா அப்படின்னு கேட்கும் போது யுமீரால பதில் சொல்ல முடியல. அந்த டைம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டைட்டன் ஒண்ணு வருமா. அப்ப ஹிஸ்டோரியா இருந்துட்டு, இது என்னோட டர்ன், நம்ம மத்தவங்களுக்காக வாழ்றதை இங்கேயே இப்பவே ஸ்டாப் பண்ணுவோம், இன்னையில இருந்து நமக்காக வாழ்வோம், ஏன் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன் கூட இருக்கும் போதுதான் எனக்கு பயம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஹிஸ்டோரியா பாஞ்சு போய் வெறித்தனமா அந்த டைட்டன் கூட சண்டை போட போவா. அவளுக்கு சப்போர்ட்டா யுமீரும் கோனியும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதே நேரம் ஹன்னஸ் பாத்தீங்கன்னா மாத்தி அந்த டைட்டனை வெட்டிட்டு இருக்காரு. ஆனா கழுத்துல போய் இன்னும் கரெக்டா வெட்ட முடியல, ஏன்னா அது சரக்குன்னு அவரை புடிக்க ட்ரை பண்ணுதா. அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கே அவர் படாத பாடுபட வேண்டி இருக்குது. அந்த டைம் மிகாசாவும் நானும் அதை பொழந்து கட்டியே தீர்வேன்னு வெளிக்கொண்டு போவா. பட் எரனு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீர்வான், ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி பயங்கரமா அடிபட்டு இருக்குது. அவன் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் கையில இருக்க கட்டை மட்டும் அவுத்து விடு சரின்ட்டு அவளும் கட்டை கட் பண்ணி விட்டுருவா. அங்க ஹன்னஸ் பாக்குற இடத்துல எல்லாம் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம் எரனு இது இனிமேட்டு எனக்கு தான் சொந்தம், இதை பொழக்காம விட மாட்டேன்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போவானா. மிகாசா இருந்துட்டு இல்ல யாரனு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும், வேண்டாம் வான்னு சொல்லி கூப்பிடுவா. கேட்கவே மாட்டான், வெயிட் பண்ணி பாரு, இது என்னோட பிளே கிரவுண்டு, நான் பொழந்து கிட்ட போறேன்னு சொல்லிட்டு கைய கச்சக்குன்னு ஒரு கடி, அவ்வளவுதான், வேற லெவல்ல சம்பவம் நடக்க போகுதுன்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகல. என்னடா நடக்குதுன்னு மிகாசாக்கும் ஒரே குழப்பம். அதே நேரம் இங்க கமாண்டர் பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டு இருக்காரு, ஏன்னா அந்த ஆர்மர்டு டைட்டன் ஏகப்பட்ட டைட்டன்ஸை கண்ணா பின்னா நீங்க தூக்கி வீசிட்டு அது அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்குது. அந்த டைம் ஜீனும் அர்மினும் ஒரு சைடா தப்பிச்சு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டைட்டன் அவங்களுக்கு முன்னாடி விழும். ஜீன் தான் பாவம் அடிச்சு புரண்டு போய் விழுவான். இங்க ஹன்னஸ் ஒரு சைடு பாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம இறனும் போய் சண்டை போடணும்னு கைய போட்டு அந்த கடி அடிப்பான். பாத்துக்கிட்டு இருக்க மிகாசாவாலேயே முடியல, பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்கும், அவ்வளவு வெறியில கடிப்பான். வேணாண்டான்னு எவ்வளவோ சொல்லுவான், ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. இங்க ஜீனுக்கு அடிபட்டுருச்சு இல்ல, டைட்டன் வேற ஒண்ணு அவங்கள சாப்பிட வருமா. அர்மின் பாத்தீங்கன்னா கத்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்கான், ஏ கிட்ட வராத தூர போன்னு. இங்க அடுத்தடுத்து டைட்டன்ஸ் விழுகிறத பார்த்துட்டு கமாண்டர் வேற கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே டைம் ஹன்னஸ பாத்தீங்கன்னா அந்த டைட்டன் லபக்குன்னு புடிச்சிருச்சு. அவ்வளவுதான், அதை பார்த்துக்கிட்டு இருந்த மிகாசாக்கும்
இறனுக்கும் தூக்கி வாரி போட்டுரும். இப்ப எப்படியாச்சும் அவரை காப்பாத்தி ஆகணுமே, அதனால கைய போட்டு கண்டமே நீங்க கடிப்பான். எவ்வளவு கடிச்சாலும் சரி டைட்டனா மாறவே முடியல. ஏதாச்சும் மிராக்கள் நடந்து தப்பிச்சிருவாருன்னு பார்த்தா அப்படியே அதோட வாய்கிட்ட வச்சுட்டு ஒரு பிதுக்கும் பாருங்க. அவ்வளவுதான் ஹன்னஸ் காலி. ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடம் பூரா தெரிக்கும். அந்த டைம் இறனு மனசுடைஞ்சு போய் கதறுன்னு கதறுவான். ஆமா, இவங்களுக்குன்னு சப்போர்ட்டிவ்க்கு இருந்தது அவரு மட்டும்தான். இவங்க 2 பேத்துக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா முந்திட்டு வந்து நிப்பாரு. ஆனா இப்ப அவரும் காலி. கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான், எதுவுமே மாறலன்னு. அப்பதான் இறனோட கையை காட்டுறாங்க. பய பாத்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல. விரல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. அதனாலதான் பையன் முக்குன்னு முக்கியம் டைட்டானா மாற முடியல. என்னால எதுவுமே பண்ண முடியல அம்மா, என் கண்ணு முன்னாடியே அவரை சாக விட்டுட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவானா. மிகாசா தான் அந்த நிலைமையில அவனுக்கு ஆறுதல் சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இறனு, நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ட்டு. அந்த நிலைமையில நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்பா. என்னன்னு கேட்டா, என் கூட இருக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இறனு. நீ தான் எனக்கு எப்படி வாழணும்னு கத்து கொடுத்த, நீ தான் எனக்கு இந்த ஸ்கார்ஃபை கொடுத்த அப்படி இப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருப்பா. அந்த டைம் அங்க ஒரு டைட்டனை பாத்தீங்களா, ஏன்டா இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்குது, என்னடா அங்க சென்டிமெண்ட் பேச்சு அப்படிங்கிற மாதிரி கூடுது பாருங்க. அப்போ இறன் இருந்துட்டு, உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நான் திருப்பி ஸ்கார்ஃபை உனக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கும் போது அந்த டைட்டன் இறனை பிடிக்க வரும். அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா இறனோட மொத்த கையும் ஹீலாவும். கத்திக்கிட்டே அதோட கையை ஒரு குத்துவான் பாருங்க. நார்மலா தான் அவன் குத்துனதுல பெர்டோல்ட்டுக்கும் ரெய்னருக்கும் அப்படியே ஸ்பார்க் அடிக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கத்துவான். திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு டைட்டன் வெறி கொண்டு வந்து பாஞ்சு அடிச்சு தூக்கும். இது இறனை அட்டாக் பண்ண அந்த டைட்டனை. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த மொத்த டைட்டன்ஸும் ஒண்ணு கூடி அந்த டைட்டனை போட்டு பின்னு பிச்சு கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிருங்க. கையை காலுன்னு ஒன்னையும் விடல, எல்லாத்தையுமே பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே மிரண்டு போய் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இறனு மிகாசாவை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துருவான். இறன் அந்த டைட்டனை கொல்லணும்னு வெறி கொண்டு கத்துனதுல மத்த டைட்டன்ஸுக்கு போய் அதை அட்டாக் பண்ணுது. அப்படின்னா என்ன, இறனால டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இனி அடுத்து என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.